ஆடை மூடும் ஜாதி பூவில் ஆசை உண்டாகு, ஆசை கொண்டு பார்க்கும் கண்ணில் போதை உண்டாகு. ஆடை மூடும் ஜாதி பூவில் ஆசை உண்டாகு, ஆசை கொண்டு பார்க்கும் கண்ணில் போதை உண்டாகு. கண்ணோடு கண் பண்பாடுமோ பெண்மேனிதான் என்னாகுமோ. அனைத்திடும் கரங்களில் வளைந்து நின்றாடும், அனைத்திடும் கரங்களில் வளைந்து நின்றாடும். ஆனந்த அருவியில் சுகம் பல தேடும், ஆனந்த அருவியில் சுகம் பல தேடும். பொன்னந்தி மாலை பொழுது பொங்கட்டும் இந்த நினைவு. அன்னத்தின் தோகை என்ற மேனியோ, அள்ளிக்கொள் என்று சொல்லும் பார்வையோ. கொஞ்சிச் சிரித்தாய் என் நெஞ்சை பறித்தாய், கொஞ்சி சிரித்தாய் என் நெஞ்சை பறித்தாய். பொன்னந்தி மாலை பொழுது பொங்கட்டும் இந்த நினைவு. சுந்தரம், சுந்தரம். விமலா, என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். அம்மாடி, இந்த ஆல்பத்துக்கு இந்த கதின்னா அவரே நேரா வந்துட்டா என்ன ஆகும்? போடி. போறேம்மா, இப்பவே போய் உங்க அப்பா கிட்ட உனக்கு பிடிச்சிருக்கிற காதல் பைத்தியத்தை பத்தி சொல்றேன். சொல்லு. நானும் உங்க அப்பாக்கு இப்பவே ட்ரங்க் கால் பண்ணி உனக்கு பிடிச்சிருக்கிற பைத்தியத்தை பத்தி சொல்றேன். விமலா, நீ ஃப்ரெண்டு தானே? இல்லையே. நீ என் ஃப்ரெண்டு தான். இது பாரு விமலா, நானும் உன் விஷயத்தை பத்தி சொல்ல மாட்டேன், நீயும் என் விஷயத்தை பத்தி சொல்லக்கூடாது. அப்படி வா வழிக்கு. ஆமா, இந்த ஆல்பத்தை வச்சுக்கா. அவர் வர வரைக்கும் என்னங்க, போகலாம். நல்லி வரல? இல்லைங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லை. என்ன டிரைவர், இப்பவே மணி 9:45, 10 மணிக்கு காலேஜ். நளினிக்கு உடம்பு சரியில்லையா? பார்த்து வந்துடுறேன். நீங்க என்ன டாக்டரா? ஆஃப்டர் ஆல் டிரைவர். அடிக்கடி அதை மறந்துடுறீங்க. ஆஃப்டர் அம்மா, நளினிக்கு என்ன உடம்புக்கு? ஜுரம். ஜுரமா? என்ன ஜுரம்? அது ஒரு மாதிரியான ஜுரங்க. எனக்கு கூட அடிக்கடி வருமே. வயசு கோளாறுங்க. என்ன சொல்ற? இல்ல, வயசு கோளாறுன்னு சொன்னேன். என்கிட்ட விளையாட உண்மை சொல்லு. அவ டாக்டர் விட்டு போகலையா? போயிருக்காளே. எந்த சஃபயருக்கு? சஃபயர் தியேட்டரா? ஆமாங்க. என்னங்க, அவ காதலன் கெரியோட சஃபயர் தியேட்டருக்கு மார்னிங் ஷோ போயிருக்கா. சினிமாவா? ஆமா. இதுல என்ன தப்பு? நான் கூட தான் உங்களை அடிக்கடி கூப்பிடுறேன், நீங்க தான் வரமாட்டேங்கிறீங்க. என்னங்க? யாரு? வாங்க உள்ள. அண்ணா. என்னங்க, ஏங்க அழறீங்க? அண்ணா, ஏன் அழறீங்க? என்னாச்சு? என்னாச்சுங்க? ஐயோ, ரெண்டு பொம்பளைங்க அப்படி கேட்கும்போது உண்மையிலேயே ஆணும் போட்டுருக்குமா? ஐயோ, சொல்லுங்களேன். ஒண்ணும் இல்ல பாரு. அருவாமணியா, கையாடுத்தீங்களா? வெங்காயத்தால் கண்ணு எரியுது. இவ்வளவுதானா? இதுக்கு போய் கண்ணு கட்டுங்க. கண்ணு பைக்கா இருக்கு. கண்ணு தரங்க. என்ன இவ்வளவு காத்து? வாய்க்குள்ள பேங்க் இருக்கா? இப்ப கண்ணு தரங்க. அடே, என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? இந்தாங்க. என்னது? இன்விடேஷன். இன்விடேஷனா? நளினிக்கும் கிரிக்கும் கல்யாணம். நளினி, இப்ப என் கண்ணுல வர்றது ஆண்ட கண்ணு. நான் கொடுத்து வச்சேன். என் பெரிய கடமை முடிஞ்சு போச்சு. இந்த கடமை முடிஞ்சு போச்சு. ஆனா அடுத்த கடமை? தங்கச்சி, இதை விட என் வாழ்க்கையில வேற முக்கியமான கடமையே கிடையாது. ஏன் இல்ல? இந்த வீட்டுல
ஒரு விளக்கேற்றி வைக்க வேண்டாமா? பட்ட பகல்ல விளக்கு இருக்குமா? அது இல்லன்னு ராத்திரி நேரத்துல விளக்கேற்ற வேண்டாமான்னு கேக்குறான். ராத்திரி நேரத்துலயா? இங்கதான் அப்படி தப்புன்னு பட்டா பளிச்சுன்னு வந்து மின்சார விளக்கு இருக்க. ஐயோ ஐயோ, உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. எங்க ஒருத்தரை கைக்குள்ள போட்டுட்டு நினைச்சதை சாதிக்க என்ன செய்யணும்? கைக்குள்ள போட்டுக்கிட்டு நினைச்சதை சாதிக்க சிரிப்பா? உங்களுக்கு தெரியல, எங்கிட்ட கேட்டுட்டு சிரிப்பா. ஐடியா வந்துருச்சு. ஐயோ, பிரமாதம். அதுதான் அடா அடா அப்படின்னு புகழ்ந்துட்டா போதும், நம்ம கைக்குள்ளதான். அப்படியா? ஆஹா, நீங்க எவ்வளவு அழகா இருக்கிறீங்க. நீங்க மனுஷனா இல்ல தேவனா? இது உடம்பா இல்ல இரும்பா? வாழ்பட்டால் கூர்மழங்கும் வலிமை மிக்க மார்பு, கண்பட்டால் அகலம் மறக்கும் கம்பீர தோற்றம், வேங்கையின் பார்வை என்ன, வேளத்தின் நடை என்ன, வீரம் என்ன, விவேகம் என்ன? மிஸ்டர், நீங்க ரோட்ல நடந்தீங்கன்னா ஒரு பொம்பளைங்க கூட்டமே படையெடுக்கும். எம்மாடி, இந்த ஐஸ் எல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது. நான் காஷ்மீர் ஐஸ்லயே வளர்ந்தவன். ஏடா விஷயத்துக்கு வா. என்ன? நான் வரேன் அண்ணே. இப்ப வந்து விமலாவும் நானும் வந்தாச்சு. சும்மா வந்து சொல்றது கேளுங்களேன். 2 பேரும் ஒன்னாவே வளர்ந்தோம், ஒன்னாவே வளர்ந்தோம், ஒன்னாவே படிச்சோம், ஒன்னாவே படிச்சோம், ஒன்னாவே பாஸ் பண்ணோம். அதிர்ஷ்டம் பாஸ் பண்ண. எனக்கு மட்டும் கல்யாணம் விமலா. ஓ, இது கேமா கவலை. 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கணும். என்னண்ணே, உங்க 2 பேர் கல்யாணத்தை பத்தி பேச வந்தேன் நான். எங்க 2 பேருக்கா? ஆமா, கல்யாணம் செய்துக்கிறதுன்னா அதுக்கு ஒரு தகுதி அதெல்லாம் வேண்டாமா? என்ன தகுதி? என்னங்க, எப்போ நீங்க சமையல் பண்ண கத்துக்கிட்டீங்களோ அப்பவே உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி வந்தாச்சுன்னு அர்த்தம். ஆமாமா, சொல்ற உண்மைதான். முன்னெல்லாம் பொண்ணு பார்க்க வந்தா பொண்ணுக்கு வீணை வாசிக்க தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப எல்லாம் மாப்பிள்ளைய பார்க்க வந்துட்டு மாப்பிள்ளைக்கு சமையல் பண்ண தெரியுமில்ல? என்னம்மா எங்க தலைவிதி என்ன பண்றது? நளினி, அவரை உன் கல்யாணத்துக்கு கூப்பிட வந்துட்டு என் கல்யாணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கிறேன். ஆமாமா, மறந்தே போயிட்டேன். அண்ணே, என் கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வந்துருங்க. என்ன மன்னிச்சுங்க. 4 பேர் முன்னால தலைந்து அடக்க முடியாம என்ன பழிவாங்கிட்டான் அந்த வசந்தா. உன் கல்யாணத்துக்கு கல்லூரி மாணவிகள் எல்லாம் வருவாங்கல்ல, அவங்களெல்லாம் நான் எந்த முகத்தோட பார்க்கிறேன்? அண்ணே, மாணவிக்கு யாரும் உங்களை தப்பா நினைக்கவே இல்லை. இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும்னு நீங்க தான் என்ன வாழ்த்துறீங்க. அதனால்தான் இது நடக்கும். அது போல நீண்ட காலம் நீ பூவோடும் பொட்டோடும் வாழணும்னு நீங்க என்ன வாழ்த்துங்க. அப்பதான் நான் வாழ்வேன். இல்லைன்னா நன்றி. அப்பெல்லாம் சொல்லாதம்மா. உன் கல்யாணத்துக்கு நான் நிச்சயம் வருவேன். என் மனசாக உன்னை வாழ்த்தும்மா. வாங்க மதர், வாங்க வாங்க. சரிதா, நீ கூட்டிட்டு போ மதர். பெண்ணை அழைச்சிட்டு வர சொல்லலாம் போல் இருக்கு. ஆமா ஆமா, பெண்ணை அழைச்சிட்டு வாங்க. சுமங்கலீரியம் மதுரிமாகுந்துமே தவசிதாம் சௌபாகியமஸ்தி தத்தாயாதா சம்பிரேதா இமாந்திரமேஜது புத்ராகம் சுபகானங்குரோ தஜாஸ்யாம் புத்ராநாதே பரிமேகா தஜாங்கரி. இன்று போல என்றும் வாழ்க எங்கள் வீட்டு பொன்மகளே, வாழை கன்று போல தலைவன் பக்கம் நின்றிருக்கும் குலமகளே, திருநிறை செல்வி மங்கையர்க்கரசி திருமணம் கொண்டாள் இனிதாக. என் இருவிழி போலே இருவரும் இன்று இல்லறம் காணட்டும் நலமாக, இல்லறம் காணட்டும் நலமாக. திருநிறை செல்வி மங்கையர்க்கரசி திருமணம் கொண்டாள் இனிதாக.
திருமணம் கொண்டாள் இனிதாக. மஞ்சள் குங்குமம் மலர்சூடி மணமகள் மேடையில் அங்கிருக்க. மஞ்சள் குங்குமம் மலர்சூடி மணமகள் மேடையில் அங்கிருக்க. நெஞ்சம் நிறைய வாழ்த்துக்கள் ஏந்தி நல்லவன் ஒருவன் இங்கிருக்க. நெஞ்சம் நிறைய வாழ்த்துக்கள் ஏந்தி நல்லவன் ஒருவன் இங்கிருக்க. ஆயிரம் காலம் நாயகன் கூட வாழ்ந்திடும் மகளே வளமாக. ஆனந்தத்தாலே கண்ணீர் பொங்கும் ஏழையின் கண்கள் குளமாக. திருநீரை செல்வி மங்கையர்க்கரசி திருமணம் கொண்டாள் இனிதாக. திருமணம் கொண்டாள் இனிதாக. எங்கள் வானத்து வெண்ணிலவாம் இவள் இன்னொரு வீட்டுக்கு விளக்கானாள். எங்கள் வானத்து வெண்ணிலவாம் இவள் இன்னொரு வீட்டுக்கு விளக்கானாள். எங்கள் குலம் வளர் கண்மணியாம் இவள் இன்னொரு குடும்பத்தின் கண்ணானாள். தாய் வழி வந்த நாணமும் மானமும் தன் வழி கொண்டு நடப்பவளாம். கோயிலில் இல்லை கும்பிடும் தெய்வம் கொண்டவன் என்றே நினைப்பவளாம். திருநீரை செல்வி மங்கையர்க்கரசி திருமணம் கொண்டாள் இனிதாக. திருமணம் கொண்டாள் இனிதாக. ஒருவரை ஒருவர் அன்பு கொண்டு வரும் சுகத்திலும் துயரிலும் பங்கு கொண்டு. ஒருவரை ஒருவர் அன்பு கொண்டு வரும் சுகத்திலும் துயரிலும் பங்கு கொண்டு. இருவரும் ஒருவரில் பாதி என்று இங்கு இன்புற வாழட்டும் பல்லாண்டு. இருவரும் ஒருவரில் பாதி என்று இங்கு இன்புற வாழட்டும் பல்லாண்டு. குறை வழி காணும் அறம்பொருள் இன்பம் குறைவின்றி நாளும் வளர்ந்திடுக. தென்னவர் போற்றும் பண்புகள் யாவும் கண்ணென போற்றி வாழ்ந்திடுக. திருநீரை செல்வி மங்கையர்க்கரசி திருமணம் கொண்டாள் இனிதாக. என் இருவிழி போலே இருவரும் இன்று இல்லறம் காணட்டும் நலமாக. இல்லறம் காணட்டும் நலமாக. ரொம்ப நல்லா இருக்குது பாடவ. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு அந்த மசாலா வடை கூட. கையிலே கூட பரவாயில்ல. ஐத்தியம் அத நீ திங்க கூடாது. உனக்கு வேற வாங்கி தரேன். அதான் வாசனையா இருக்கு. அதுக்கு அழகாம்பரமா தின்னுட்டியா? துப்பிடு. துப்பு. நல்லா இருக்கணும் மாட்டேன். சொல்லிடுவேன். என்ன சொல்ற? உண்மையெல்லாம் சொல்லிடுவேன். ஏன் சொல்ற? அன்னைக்கு பலாச்சோள தின்னு உனக்கு ஆயித்து வலி வந்தது இல்ல? ஐயோ, இன்னைக்கு வருமா? இல்ல, மசாலா தின்னா எனக்கு ஜுரம் வரும். ஏன் சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. அன்னைக்கு பலாச்சோலையில வயிற்று வலி வர்ற மருந்த கலந்தோம். இன்னைக்கு மசால் வடையில பரம் வர்ற மருந்த கலந்தோம். ஏன் கலந்தீங்க? கலக்கிறது தானே எங்க வேலை. என்ன பண்றது? வரும்படி இல்ல, வியாதியை உண்டாக்கி மருந்து கொடுக்குறோம். அட பாவீங்களா? நான் இத சொன்னேன்னு ஆயுதர்கிட்ட சொல்லிடாத. நல்லா இருக்குது எல்லாமே. வர்றேன். இனிமே வெளியிலேயே வர முடியாது. வர்றேன்னு அண்ணே, யார் குழந்தை? பக்கத்து வீட்டு மேசைக்கு வந்த உடம்பு சரியில்லை. என்ன செய்யுதா?
ஏதோ மசாலா வடை வாங்கி தின்னுச்சான், அதனால வாந்தி மயக்கம் ஜுரம் எல்லாம். நம்ம முத்து வைத்தியத்தை கொண்டு காமிக்கலாம். ஐயோ வேண்டாங்க, அவர்கிட்டயா? இந்த ஜுரத்துக்கு காரணமே அவர்தான். என்னம்மா சொல்ற? இந்த மசால் வடையில ஜுர மருந்த கலந்து அந்த பாவிதான் வித்தா. இதே மாதிரி தானே தினம் ஏதாவது ஒரு வியாதியை உண்டாக்கி அப்புறம் மருந்து கொடுக்குறாங்க. என்னய்யா இந்த குழந்தைக்கு என்ன? ஏதோ மசால் வடை வாங்கி சாப்பிட்டுருச்சு, ஒரே ஜுரம். நான் சொல்லல, பாத்தீங்களா? சரி இதான் என்னய்யா, நீங்க இந்த வைத்தியத்தை போவானா டாக்டர் கொண்டு காமிக்க. இல்லம்மா கொடுங்க. நீ இந்த குழந்தைய டாக்டர் அனுப்பி உடம்ப கவனிக்க சொல்லு. நான் அந்த வைத்தியம் உடம்ப கவனிச்சு வரேன். இந்தாங்க, ஆஸ்பத்திரிக்கு போங்க. வாங்க வாங்க, என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க மட்டும்தான் இருக்கீங்க? ஏன் என்ன உடம்புக்கு உனக்கு? எனக்கு ஒண்ணும் உடம்புக்கு இல்ல, உங்களுக்கு உடம்புக்கு என்னமோன்னு சொன்னாங்க. அது எவன் சொன்னேன்? நான் வைத்தியம், என் உடம்புக்கு நல்லா என்ன உடறேன்? கோச்சிருக்கேன். பசியில நான் உழைச்சேன், மன்னிச்சிருங்க. ஐயோ அந்த கேஸா நீ? இது வைத்தியர் வீடு, ஹோட்டல் இல்ல. நான் ஓசியில கேட்கல, காசு கொடுக்குறேன். அவன் இங்க மசால் வடை விற்குன்னு சொன்னாங்க. இங்க மசாலா வடை தானே சொன்னாங்க. ஆமா நான் தான் வாங்கி வச்சிருக்கேன். வாங்கி வச்சீங்களா? உனக்கு நான் சாப்பிடுவா. நீ சாப்பிட வைங்களா? எனக்காக வாங்கி வச்சேன். வா வா, உனக்கு தரேன், சாப்பிடு. ஆமா எத்தனை நாளா பட்டியா இருந்த நீ? இந்த 2 வடையா சாப்பிடு. ஆஹா, வாசம் ரொம்ப பிரமாதம். நான் சாப்பிடுங்க. எனக்கு வேணாம். பகிர்ந்து விட்டுதாங்க பண்பு. சாப்பிடுங்க. நான் என்னமோ பட்டினி கிடக்கிற பரதேசி மாதிரி உன் தைரியம் நீ எனக்கு தர்மம் பண்ற. நான் தர்மம் பண்ண வரலீங்க, 2 பேரும் சாப்பிடலாம். ஏன்னா பசிச்சுதான் வாங்கி வச்சுருங்க. 2 பேருக்கும் பசி சாப்பிடுங்க. வேணாம், சும்மா சாப்பிடியா? வானையா? டேய் சாப்பிடுப்பா. வானா பண்ற? டேய் சாப்பிடா. சாப்பிடு ராவா. என்ன மரியாதை படிப்படியா குறையுது? ஆமாண்டா, உனக்கு மரியாதையா கொடுக்கத்தான் வந்திருக்கேன். டேய் இந்த வடையில என்ன கலந்த? நான் என்ன கலந்த? இவர் பெரிய ஹெல்த் இன்ஸ்பெக்டர், இவருக்கு பயந்து நான் பதில் சொல்லணும். ஆமாண்டா, இப்ப நான் உன் தலையெழுத்து இன்ஸ்பெக்டர் தான். சாப்பிடுறேன். இதை சாப்பிட்டா வருவீங்க. நல்லா வரும், ஜுரம் வரும். ஜுரம் வரும்ல. இப்ப சாப்பிடாமே வருதுப்பா. ஏய் நீ காளிமுத்து இல்ல? ஆமா, சுருக்கி கே முத்துன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ ஆமா, என் சரித்திரத்தையே அப்படி சொல்றீங்களே. நீங்க யாரு? அட பாவி, நான் தான்டா சுந்தரம். சுந்தரம்னா எந்த சுந்தரம்? எங்க அப்பாவை மயக்கிறதுக்கு மயில் சுத்தம் கொடுத்தியே அந்த சுந்தரம். ஆமா, மயில் சுத்த சுந்தரம், மதுரை வக்கீல் மகன் தானே. சுந்தரம், நீ எப்படி இந்த பேட்டிக்கு வந்த? நீ மயில் சுத்தம் கொடுத்த பாரு, அதனால வந்த வேண. விளையாட்டு தனமா கொடுத்துட்டேன். அதை சாப்பிட்ட உங்க அப்பா அவருக்கு ஒண்ணும் ஆகல, என்னதான் வீட்டை விட்டு துரத்திட்டாரு. ஆமா, நீங்க எப்ப வைத்தியனானே? களை கூத்தாடிட்டு இருந்த எங்க அப்பா செத்துட்டாரு. அதே தொழிலை செய்யலான்னு ஒரு மூங்கில் மேல இருந்தா நான் தொப்பு தொப்புன்னு கீழே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வைத்தியர்கிட்ட போய் சேர்ந்த பச்சை அரைக்கும். நான் போய் சேர்ந்த உடனே 3வது நாள் அவர் இறந்துட்டாரு. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை வச்சு நான் இப்ப வைத்தியர் ஆயிட்டேன். ஏய் நீ வைத்தியம் இல்லடா, மக்களுக்கு யமன் ஆயிட்டேன். சுந்தரம், ஒருத்தர் நல்லா இருக்கிறதுக்கும் கெட்டு போறதுக்கும் காரணம் அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க தான். நான் இனிமே நல்லா இருப்பேன், ஏன்னா எப்பவுமே உன் பக்கத்துல இருக்க போறேன். நான் செஞ்சதெல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சிடுங்க. எங்கிட்ட மன்னிப்பு கேட்காத, மக்கள்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. மக்கள் மன்னிக்க மாட்டாங்க, பிச்சை எடுத்துருவாங்க, வாழைப்பழ தோல் உரிக்கிற மாதிரி உரிச்சிருவாங்க. அப்ப தோல் உரிக்காம இருக்கணும்னா போலீஸ் எடுத்துட்டு போ. போய் தப்பு செய்தது மன்னிப்பு கேளு. கொடுக்கல என்ன சென்ட்ரல் ஜெயில உன்னை வந்து சந்திக்கிறேன். ஏய் என்னை ஏமாத்தாத, அப்புறம் பக்கத்திலே சேர்த்துக்க மாட்டேன். போலீஸ் போகணும். நிச்சயமா போவியா? நம்பி போறேன் ஜாக்கிரதை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற அளவுக்கு இந்த பானை கணக்கல். அசுத்தமான இடத்துல இருக்க சாமான வாங்கி சாப்பிடக்கூடாது. என்னது எல்லாரும் கூட்டமா வைத்தியர் வீட்டுல வந்துட்டு இருக்கீங்க? அப்பா அப்பா, நம்ம வைத்தியருடைய தாயத்தை வச்சுட்டு இருந்த அண்ணன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சுந்தரம், ரொம்ப தேங்க்ஸ். ஒண்ணும் இல்லைங்க, பேக்க வயதையானவங்க சிலர் வந்து குறுக்கு வயது போயிடுறாங்க. அந்த ரகத்தை சேர்ந்த அந்த வயசு. அது சரி, நேரமாச்சா, நீங்க இன்னும் வேலைக்கு போறீங்களா? நியாயம் நீதி நேர்மைன்னு பேசுனேன். ஏய் போய் அந்த வேலையை பார்க்கா அப்படின்னு வீட்டுக்கு விட்டாங்க. யாரு? எல்லாம் எழுதிங்கதான். உங்களுக்கு எதிரிங்களா? ஏன் இருக்கக்கூடாதா? இந்த பாருங்க,
எதிரே இல்லாதவங்க யார் தெரியுமா? இந்த உலகத்திலேயே பிறக்காதவங்க தான். சரி சரி, நேரமாச்சு, நான் போய் வேலை தரணும். நான் வரேன். கொஞ்சம் நில்லுங்க. அப்பா, இவர் வேற எங்கேயா வேலையை பார்த்துக்கிட்டு பேட்டையை விட்டே போயிட போறாரு. வேற ஏதாவது வேலை பார்த்து கொடுங்கப்பா. வயசு பருவத்துக்கு வேலை தேவைத்தானே வேணும். கரெக்ட் சுந்தரம். நான் வேலை செய்யற லாரி கம்பெனில ஒரு டிரைவர் வேலை காலியா இருக்குது. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா கரும்பு தின கூலியா? இந்த கட்டைக்கு வேலை செய்யாம சும்மா இருக்க முடியாது. அப்படியா? ஓகே. சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? 2000 தின்னீங்க. டாடா டாடா. ஓ வணக்கம் வணக்கம். வேலையெல்லாம் அப்படி நடக்குது. இந்த டிரைவரா நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கு. ஏன் தயவு என்ன? முதலாளி தயவு இருந்தா போதும். சம்பளத்தை விடப்பா அவர் சொன்னதா செஞ்சா அள்ளி அள்ளி கொடுப்பாரு. ரொம்ப தங்கமானவர். நான் சாமான சொல்றேன். அதை அவரே வந்துட்டாரு. இவர்தான் முதலாளி. வணக்கம். நான் கொஞ்சம் வேலையை கவனிக்கிறேங்க. இவன் எங்க வந்தான்? நான் தான் வேலைக்கு வச்சேன். முட்டாளா இருக்கிறீங்க. நம்ம கிரிக்கு வேண்டாதவல்ல இவன். கவலைப்படாதீங்க, அவர் கல்ல படாதபடி நான் பாத்துக்கிறேன். ஆள் பலசாலி, நம்ம எல்லா வேலைக்கும் பெயர்படுவோம் முதலாளி. என்ன இது? ஆசை மனைவிக்கு என் அன்பு பரிசுகள். ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஐயாவோட பிறந்தநாள். Really? Many many happy returns. தேங்க்யூ. பொண்டாட்டி கடங்கிற நல்ல பிள்ளையா? அவளை அடிக்கடி சினிமா டிராமான்னு கூட்டிட்டு போய் உங்க பேர் சரித்திரத்துல பொன்னெழுத்துல பதிக்கிற மாதிரி நீண்ட காலம் நீடூடி வாழணும். அப்படியா? இரு. இந்தா என்னது? நீயே பாரு. வாங்கினீங்களா? இல்ல, திருண்ண. செய்வீங்க. இந்த கேக். எனக்கு இந்த கேக்ஸ் வேணாம். ஏய், உனக்காக ஒரு மனுஷன் கடை கடையா ஏறி இறங்கி வாங்கிட்டு வந்திருக்கான். மரியாதையை திங்க போறியா இல்லையா? எனக்கு வேண்டிய கேக் இதுல இருக்கு. அப்படின்னா அந்த கேக்கே எனக்கு பிடிக்கும். கொண்டா. ஐயா, சொன்னா கேளுங்களா? அது வேண்டாம். என்ன நீ மட்டும் சாப்பிடு, நான் சும்மா புளி. வாங்கடா சுந்தரா. வண்டி பெங்களூர் தானே போகுது. ஆமா. வழியில வெண்ணையாத்து பாலம் ஒண்ணு இருக்குல்ல, ஆமா. அது பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்குல்ல, ஆமா. அங்க அந்த வண்டி நிறுத்திக்க. நம்ம ஆளு ஒருத்தர் வருவாரு, அவர்கிட்ட அந்த பொட்டியை கொடு, ஏத்துக்கடா. அந்த பொட்டியில் என்ன இருக்கு? அதெல்லாம் நீ கண்டுக்காத. சும்மா சொல்லுங்க. வேண்டாம்ப்பா. நீங்க சொல்றீங்களா? இதை நான் உடைச்சு பார்ப்பேன். டேய் போங்கடா. இந்தாங்க, நாஸ்தா பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க. அதுல கள்ளத்தங்க இருக்கு, கொண்டு போய் சேர்த்துரு. இந்தா, இதை செலவுக்கு வச்சுக்க. இதை முடிச்ச மேற்கொண்டு 2000. வால்மீகம், நீ இந்த தொழில் வேலை செய்யறியா? முதல்ல பெட்டி இருக்கு. 2000 4000 உசத்துற என்ன சொல்ற? 40,000 தந்தாலும் சரி, என் வண்டி நகராது. சுந்தரம் உன வேலைக்கு வச்சவனே நான் தான். அதனால தான் இவ்வளவு தூரம் பொறுத்துட்டு இருக்கேன். மரியாதை வண்டி எடு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. போ. போறேன். ஆனா பெங்களூருக்கு இல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா போறேன்? ஆனா நீ உயிரோட போக மாட்டேன்.
தொலைச்சு நாய் தலையில வச்ச மாதிரி என் கௌரவத்தை குறைக்க பாத்தியா? போலீஸ் ஒப்படைக்கணும் சார். இவனை நான் கவனிச்சுக்கிறேன். நீ இந்த வண்டி எடுத்துட்டு போக வேண்டாம். புரிவு பண்ண திருப்பத்துல வேறொரு லாரி நிக்குது. நீ அந்த டிரைவரை இங்க அனுப்பிச்சிட்டு அந்த வண்டி எடுத்துட்டு போ. என்ன சார் அவன் கொடுத்தது போதாதுன்னு நீங்க வேறையா? அட பாவி, வேற வழி இல்லாம அடிக்க விட்டான்டா. என்ன அடிச்சது இருக்கட்டுங்க, அவன் போக விட்டுட்டீங்களே. இப்ப போறான்ல, ஒரேடியா போயிடுவான். எங்க? அங்க. அப்படியா? கார்மேகம், லாரி ஷெட்ல நடந்த விஷயங்கள்லாம் நம்ம ஆளுங்க வந்து எங்கிட்ட சொன்னாங்க. இப்போ சுந்தரம் எடுக்க போற பார் லாரி, நம்ம கிளீனர்கிட்ட சொல்லி அதோட பிரேக்க நாளைக்கு காலையில அந்த லாரி கவிழ்ந்து சுந்தரம் செத்த செய்தி முதல்ல உனக்கு தான் கிடைக்கும். போதுமா? போதுங்க. வா. ஏன் இவ்வளவு லேட்டு? லேட்டா போச்சப்பா. சரி சரி பரவாயில்ல. சரி நீ இந்த வண்டி எடுத்துக்கிட்டு போ. நீ வந்த வண்டியில நான் போறேன். அப்ப நான் வரட்டுமா? லட்சாதிபதி படுகொலை, பணப்பெட்டியுடன் லாரி டிரைவர் சுந்தரம் தலைமறைவு. அட போட்டோ கூட போட்டு இருக்கோம். உலகம் கூட ரொம்ப அழகா இருக்கா. அண்ணாமலை லாரி கம்பெனியில் லாரி டிரைவராக பணிபுரியும் சுந்தரம் என்னடா விளையாடுறீங்களா? இப்படி அக்கிரமமான செய்தி எல்லாம் போட்டிருக்கீங்களே. என்ன பண்ண சொல்றீங்க? அந்த ஆளு கடைக்காரர் அவரை போய் ஏன் மறைக்கிறேன்? கண்ணாடி கண்ணாடி எல்லாம் எங்கிடும். யாருக்கிட்ட விளையாடுறீங்க? இதோ தானாக்காரே வராரு, அவருக்கு நியாயத்தை காப்போம். ஒரு நிரபராதிய கொலைகாரன் சொல்லி பத்திரிகையில போட்டுக்கிறானுங்களே, இதெல்லாம் நியாயமா? ஏண்டா அதோ அண்ணனே வந்துட்டாரு. இதுக்கு ஒரு விலாவரி தெரியாம நான் உங்களை விட மாட்டேன். உடனடியாக அவருக்கு ஒரு விடுதலை ஓடும். அண்ணே தொட்டாங்க ஓடிடுங்க. ஆமா, அவர் ஓடிட்டாரு. இவர் போய் பெருசா பிடிக்க போறாரு.
படிக்கவா புது பாடம் படிக்கவா நீராடும் அழகெல்லாம் நீ மட்டும் பார்க்கலாம் நீர் தொட்டு மேனியை நீ தொட்டு பார்க்கவா வா. தனியறை ரகசியம் யார் அறிவார் நான் தருவதை உன்னை என்று யார் பெறுவார் தனியறை ரகசியம் யார் அறிவார் நான் தருவதை உன்னை என்று யார் பெறுவார் சுவருக்கும் பார்த்திட விழியேது இங்கு எவருக்கும் நடப்பது தெரியாது நீராடும் அழகெல்லாம் நீ மட்டும் பார்க்கலாம் நீர் தொட்ட மேனியை நீ தொட்டு பார்க்கவா வா. என்ன இது இன்னைக்கு எல்லாரும் எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க இன்னைக்கு ஆமா இங்க யாரு பாடுனது? நான் தான் நீ மட்டும் தனியா பாடுன. ஏ நீங்க வந்து டுவெட் படிக்கலாம் சொல்றீங்க ஐயோ பாடிக்கலாமே. நீங்க நல்ல பாட மாட்டீங்க இது பாரு ஒரு டிராமாவுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நிச்சயமா ஆமா நீ ட்ரெஸ் பண்ணிக்க, நான் பாத்ரூம்ல போய் முகத்தை கழுவிட்டு வரேன். ஐயோ கொஞ்சம் இருங்க நான் குளிச்சுட்டு வந்த இடம் சுத்தம் பண்ண பிறகு போங்க நீ குளிச்சிருந்தாலே கம 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 கமன்னு வாசனை வரும். சொல்றத கேளுங்களா இப்பதான் நான் அந்த சோப்பு நடுல வலிக்க விட பார்த்தேன் நான் எப்பவும் எதுலயும் வழிக்கு விட மாட்டேன். நீ போ. அம்மா சுந்தரம் அடடடடடா. ஏன் இப்படி கத்துறீங்க நான் தான் ரெடியா இருக்கேன்ல தெரியும் நீ எதுக்கு ரெடியா தான் இருக்க. பின்ன நாடகமாச்சே அற்புதமான நாடகம், அருமையான நடிப்பு. என்ன சொல்றீங்க நான் உள்ள வந்தப்போ என்ன நீ எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொன்னில்ல, ஆமா பாத்ரூம் கூட போவாண்டான்னு தடுத்து இல்ல. ஆமாங்க இப்படி எல்லாம் நீ யாருக்காக சொன்னியோ அவனை நான் பார்த்துட்டேன். என்ன சொல்றீங்க யார பாத்தீங்க உன் கள்ளக்காதவ சுந்தரத்தை. ஐயோ சுந்தரமா அவரங்க எங்க வந்தாரு மறுபடியும் நடிக்காத. படிக்கும் போது உன்னை சுத்தி சுத்தி வந்தா இப்ப படுக்கை அறைக்கே வந்துட்டான். ஐயோ இப்படி எல்லாம் அபாண்டமா ஏன் பழி சுமத்துறீங்க ஆதாரத்தோட தான் பேசுறேன். இங்கு எவருக்கும் நடப்பது தெரியாதுன்னு பாடலையே, இங்க நடந்த அக்கிரமம் நீ செய்த துரோகம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ வழிக்கு விழ பார்த்தேன்னு சொன்னியே, அடி பாவி வழிக்கியே விழுந்துட்டியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் ஒரு பாவம் அறியாதவங்க இங்க யாருமே வரல சீ, என் கிட்ட வராத. உடம்பெல்லாம் விஷம். பணத்துக்கு நான் படுக்கைக்கு அவன். நிறுத்துங்க நீங்க தவறா நினைக்கிறீங்க நீங்க கட்டின தாலி மேல ஆணையா சொல்றேன் அந்த தாலி அறுத்தறி. உன் புருஷன் செத்துக்கான்னு நினைச்சுக்கோ. ஐயோ என்ன பேச்சு பேசுறீங்க ஐயோ அம்மா வாங்க போலாம். சார் உங்களை பார்க்க வீட்டுல இருந்து அம்மா வந்திருக்காங்க. நளினிய அரைச்சோம். போங்கம்மா. நளினி விமலா என்ன அபூர்வமா இருக்கு. வாங்க வாங்க வாங்க. வெல்கம் வெல்கம். ஐ நளினி டார்லிங் கம் ஆன்.
என்ன ஸ்வீட்டி, ஏன் என்னமோ போல இருக்க? ஒண்ணுமே இல்லைங்க. இப்பதான் நினைச்சேன் உனக்கு போன் பண்ணனு, நீயே வந்துட்ட. அட என்ன நின்னுகிட்டு, இது மகாராணியோட ஆபீஸ் தானே? கமான் விமலா, டேக் யூ சீட். அருணி, ஒரு குட் நியூஸ். இன்னைக்கு ஒரு புது பிக்சர் ரிலீஸ் ஆயிருக்கு. A wonderful love story. எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி எல்லாத்தையும் கூட்டி போட்டு உன்னை அந்த படத்துக்கு கூட்டிட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். விமலா, பாவம் நளினி, அவளுக்கு ஒரே கவலை. ஆமாங்க, நீங்க நளினி கூட அதேதான். நான் எப்ப பார்த்தாலும் இப்படி வேறேன்னு உடம்புக்கு எடுத்துக்கிறேன்னு அவளுக்கு ரொம்ப கவலை. ஏன் நளினி, அப்படித்தானே? டோன்ட் வரி டியர், உன் மகிழ்ச்சி தான் என் லட்சியம். இந்த பாரு, அடுத்த மாசம் பூரா இந்த குழந்தை இந்த மம்மியோட கஸ்டடி தான். மறந்துட்டேன், உனக்கு பேண்டா ரொம்ப பிடிக்குமே. ஜஸ்ட் மினிட். இது நீ என்னென்னமோ சொன்ன, அவர் என்னடானா இப்படி கொஞ்சறாரு? அதானே எனக்கும் புரியல. கசந்து போய் உட்கார்ந்துருக்கேன். ஒருவேளை நேத்து நீ கனவு கண்டிருப்பியோ? அப்படித்தான் நினைக்கிறேன் விமலா. போய் உட்காரு. விமலா, take it. தேங்க்ஸ். உங்களுக்கு? இதோ நளினிக்கு? இதோ உங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான். ஏன்னா நாங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதானே. Come on dear, share with me. நளினி, அப்போ நம்ம பரப்பலாமா? நோ நோ, அவளை நான் இப்ப அனுப்ப மாட்டேன். நாங்க ரெண்டு பேரும் இங்க இருந்தே சினிமாவுக்கு போக போறோம். சரி, நான் வர்றேன். பாபா. ஏன் இங்க வந்த? உன் புருஷன் தான் செத்துட்டான்னு சொன்னேன், அப்புறம் இங்க வந்தேன். என்னங்க? ஓ, என் முன்னால ஒரு நிமிஷம் கூட நிக்காத. என்னங்க விமலா முன்னால? நீ எங்கிட்ட நடிச்சு பாரு வீட்டுல, அது மாதிரிதான் நானும் நடிச்சேன். இனிமே உலகத்துக்குத்தான் நாம கணவன் மனைவி. உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நீ யாரோ நான் யாரோ. போ, போயிடு. போவேன். உங்க கண்படாத இடத்துக்கே போயிடுவேன். என் கதையும் ஒரே அடியா முடிச்சுக்குவேன். ஆனா களங்கத்தோட போக மாட்டேன். நான் நிரபராதி நிரூபிச்சுட்டு தான் போவேன். This is office. அந்த பையனுக்கு கூட இந்த கேவலம் தெரியக்கூடாது. நளினி,